அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முன்னாடியே தமிழன் என்கிற படத்துல தளபதி அவர்கள் படத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ அந்த சட்டத்தை உருவாக்கி தந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இளைஞர்களிடத்துல, எளியவர்களிடத்துல, பாமர மக்களிடத்துல கொண்டு சேர்த்திருக்கிறார். கண்டிப்பாக இது பெரும் மாற்றத்தை தரும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அதை பணத்திற்கான வாக்கு வங்கி அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக தமிழகத்தில் இந்தியாவிலேயே அதிகம் பணப்புழக்கம் தேர்தல் காலங்களில் இருக்கும். காரணம், இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை பணத்துக்கு விலைக்கு வாங்கலாங்கிற நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. அதை உடைத்தெறியும் வகையில் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த இந்தியாவிற்கு மிக பெரும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்படிங்கிறதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அவர் அனைவருக்குமானதை கொடுத்தவர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறதுல ஒரு பெரும் புரட்சியே நடக்கும். அது 2026 தேர்தலில் பணம், காசு, சமூகம் இதையெல்லாம் மீறி வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அதை அவருடைய பேச்சு இன்னைக்கு காட்டியிருக்கு. ஒரு கூட்டணி அரசியலிலேயே பங்கெடுத்து கொள்கை அரசியலை பின்னுக்கு தள்ளி அரசியல் செய்தவர்கள், அதுல பழக்கப்பட்டு விட்டவர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி தான் போகணும். அந்த மாற்றத்தை நோக்கி போகணுங்கும் பொழுது அவர் எளிதான காரியமாக இல்லை என்பதை தளபதி அவர்களே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட சகோதரர் தோழர் திருமாவளவன் அவர்கள் மீது கொண்டுள்ள நல் மதிப்பு, அவர் எல்லா தலைவர்கள் மீதும் தளபதி அவர்கள் நல்ல மதிப்பு வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர் இந்த நிகழ்வை புறக்கணித்திருக்கிறார் அப்படிங்கிறத பெரிதா எடுத்துக்கல. ஆனால் அந்த அரசியல் அவரை அப்படி எடுக்க வைத்திருக்கிறதேன்னு வருத்தத்தை தானே அந்த இடத்துல தெரியப்படுத்தினாரு. கண்டிப்பாக இந்த நிலை மாறும். யாரெல்லாம் இந்த விழாவை புறக்கணித்தவர்கள், அம்பேத்கரை புறக்கணித்தவர்கள், அரசியலமைப்பு சட்டத்தை புறக்கணித்துக் கொண்டிருப்பவர்கள், அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருக்கையும் மாற்றக்கூடிய ஒரு தலைவராக தளபதி அவர்கள் வெகு விரைவில் தமிழகத்தில் பரிணமிப்பார். அததான் கருத்தியலை மறந்துட்டு வாக்கு வங்கி அரசியல், கூட்டணி அரசியலை நினைத்து அந்த கொள்கையை கடைபிடிக்கிற ஒரு கட்சியே அதன் தலைமையே இந்த விழாவை புறக்கணிக்கும் பொழுது, அப்ப மாற்று அப்படிங்கிறதை விடவும் தீர்வு என்பது இந்த தலைவர்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கக்கூடிய, சாதாரண மக்கள் நினைக்கக்கூடிய எண்ணம் வரும். அதை தான் ஆதவ அர்ஜுனா பிரதிபலித்து இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரும் ஒரு கட்சியின் தொண்டர் தானே, பொறுப்புல இருக்கிறதுங்கிறது இரண்டாம் பட்சம். அவரும் ஒரு கட்சியின் தொண்டர். இந்த புத்தகத்தை அவர் உருவாக்கி இருக்கலாம், இருந்தாலும் அவரே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தனக்கான விடியலை தரக்கூடியவர் யாருன்னு சொல்லுவாங்க. வார்த்தையால் விடியலை அல்ல, செயலால் விடியலை, ஒரு தீர்வை தரப்போற தலைவர் தளபதி தான் என்பது ஒருவேளை ஆதவ அர்ஜுனாக்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதனுடைய வெளிப்படை தான் அந்த செய்தி.